ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்டுடைய ப்ரோஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு லெசன் என்ன நமக்கு இருக்குது அப்படின்னா த போர்ட்ரேட் ஆஃப் லேடி அப்படின்றது. இதை யார் எழுதியிருக்கா அப்படின்னா குஷ்வந்த் சிங் எழுதியிருக்காரு. ஸோ குஷ்வந்த் சிங் அப்படிங்கும்போது அவர் ஒரு மிக சிறந்த ரைட்டர். அவருடைய நிறைய ஒர்க்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் எழுதின ஒரு ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் அவர் தன்னுடைய கிராண்ட் மதர் பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ கிராண்ட் மதருக்கும் ஒரு கிராண்ட் சனுக்கும் நடுவில் உள்ள சூப்பரான ரிலேஷன்ஷிப் பற்றி தான் இவர் சொல்லியிருக்காரு. என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது கிராண்ட் மதர் தான் எழுப்பி விட்டு அவரை நல்லா குளிக்க வச்சு அங்கேருந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவங்க கிராண்ட் மதர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே உள்ள திருநாய்கள் இருக்கும் இல்லையா, திருநாய்களுக்கும் சேர்த்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கும் சேர்த்து சாப்பாடெலாம் கொடுத்துட்டு ரிட்டனும் ஸ்கூல் முடிஞ்ச உடனே தன்னுடைய கிராண்ட் சன்னை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்டமான நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்காங்க. அதுக்கடுத்து அந்த ஆர்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய லைஃப்பில் ஹையர் செகண்டரி படிக்கிறதுக்காக சிட்டிக்கு போகிறாங்க. அப்படி சிட்டிக்கு போகும்போது இவங்க இங்கே பார்த்த மாதிரியான லைஃபோ இங்கே பார்த்த மாதிரியான ஒரு விஷயமோ அங்கே கிடைக்கிறதில்ல. ஸோ இங்கே ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு யார் கூட்டிகிட்டு போவா அப்படின்னா கிராண்ட் மதர் கூட்டிகிட்டு போவாங்க. பட் அங்கே கிராண்ட் மதர் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இவர் தான் ஒரு மோட்டார் சைக்கிள் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போவார். ஸோ அங்கே சொல்லிக் கொடுக்குற விஷயமும் அங்கே கற்றுக்கிற விஷயமும் கிராண்ட் மதருக்கு பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அடுத்து ஒரு 5 இயர்ஸ்க்கு ஃபாரின் போயிடுவார். ஸோ அப்ராட் போகும்போதே நினப்பார், அதுக்கடுத்து நம்மளுடைய கிராண்ட் மதருடைய அந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலாகவே இருக்காது. திரும்ப வரும்போது கிராண்ட் மதர் இந்த அளவுக்கு இருப்பாங்களான்ற ஒரு பயத்தோடு தான் போவார். பட் ரிட்டன் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அதே மாதிரி தான் கிராண்ட் மதர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லாவே 2 பேர் இருக்காங்க. ஸோ சிட்டிக்கு போனதுக்கப்புறம் கிராண்ட் மதர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே உள்ள பறவைகளுக்கு சில தானியங்கள் போடுவாங்க, உணவாக போடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஹேபிட் அவங்களுடைய பாட்டிக்கு இருந்திருக்கு. திரும்ப வந்ததுக்கப்புறமும் இதே விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் அந்த பாட்டி தன்னுடைய ஜபிக்கிறதையும் மந்திரம் பண்ணுறதையும் நிப்பாட்டிடுறாங்க. என்றைக்குமே அந்த அவங்களுடைய பாட்டி ப்ரேயர் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. ஸோ இப்படி இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கு. பக்கத்தில் உள்ள எல்லா விமனையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் சில கதைகளை சொல்லி பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்திருக்காங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் டயர்டில் அப்படியே அவங்க ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும்போது பாட்டி இறந்துடுறாங்க. ஸோ இறந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் அதே மாதிரி அந்த பறவைகள் அந்த இடத்துக்கு வருது. ஆர்த்தருடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பறவைகளுக்கு உணவு போடுறாங்க. பட் அந்த பறவைகள் அந்த உணவுகளை சாப்பிடலை. அவங்க பாட்டியை அடக்கம் பண்ணுறதுக்கு அவங்களுடைய உடம்பை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அந்த பறவைகள் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பறவைகள் அங்கேருந்து பறந்து போயிடுது. ஸோ இது என்ன அப்படின்னா, அந்த பாட்டி எந்த அளவுக்கு கிராண்ட்மா இருந்தாங்க அப்படின்றதும் இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு சூப்பராக இருந்ததை பற்றின லெசன் தான் இது. இதுக்கப்புறம் லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். About the author, Kushwant Singh is an Indian novelist and lawyer. He studied at St. Stephen's College, Delhi and King's College, London. குஷ்வந்த் சிங் அப்படின்றவர் நம்ம இந்தியன் நாவலிஸ்ட், நிறைய நாவல் எழுதியிருக்காரு. அப்புறம் ஒரு லாயராகவும் இருந்திருக்காரு. இவர் எங்கே படிச்சிருக்காரு அப்படின்னா, சென்ட் ஸ்டீஃபன் காலேஜ், அப்புறம் அந்த சென்ட் ஸ்டீஃபன் காலேஜ் அப்படின்றது டெல்லியில் இருக்குது. அப்புறம் அவருடைய ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே கிங்ஸ் காலேஜ் லண்டனில் படிச்சிருக்காரு. ஹி ஜாயின்ட் த இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இன் 1947. இவர் ஐஎஃப்எஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய சர்வீஸு கொடுத்துருக்காரு. எப்போ அப்படின்னா 1947லேயும். அஸ் எ ரைட்டர் ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் கீன் செக்யூலரிசம், சார்ஸ் அண்ட் லவ் ஃபார் poetry. அதாவது இவருடைய ஒர்க் எல்லாமே 2 விஷயத்துக்கு ரொம்பவே பேசப்படும். என்ன அப்படின்னா, செக்யூலரிசம் அப்படின்றது எந்த மதச்சார்பு இன்மையும், மதத்தை பற்றியும் தப்பாக பேசுகிறது இல்லை மதத்தை சார்ந்து பேசுகிறது அந்த மாதிரி இல்லாமல் எல்லா மதத்தை பற்றின ஒரு ஒர்க்கும் இவர் எழுதியிருப்பார். அப்புறம் சர்க்காசிசம் அப்படின்றது, இந்த சர்க்காசிசம் அப்படின்னா கேலியா அல்லது கிண்டலாக ஒரு ஒர்க்கை பற்றி எழுதுறது. அண்ட் லவ் ஃபார் poetry, நிறைய போயமும் எழுதியிருக்காப்புல. ஹீ சர்வ்டு ஆஸ் த எடிட்டர் ஆஃப் செவரல் லிட்ரரி அண்ட் நியூஸ் மேகசின்ஸ் அஸ் வெல் அஸ் 2 நியூஸ் பேப்பர்ஸ். இவர் எடிட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு தெளிவான நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் ஒரு நியூஸ் பேப்பருக்கோ மேகசினுக்கோ நம்மளால் எடிட்டராக இருக்க முடியும். ஸோ எடிட்டருடைய ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு நியூஸ் கொடுத்துருவாங்க, அந்த நியூஸை பர்ஃபெக்ட் லாங்குவேஜில் எடிட் பண்ணி
நம்ம வந்து நியூஸ் பேப்பருக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை மேகசினுக்கு ஏற்ற மாதிரியோ ரெடி பண்ணுறது. ஸோ இவர் வந்து ஒரு எடிட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் குஷ்வந்த் சிங் அவருக்கு வந்து நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்து பத்மபூஷன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க 1974. ஸோ பத்ம விபூஷன் அவார்டும் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கு. அப்புறம் சாகித்யா அகாடமி ஃபெல்லோஷிப் பை சாகித்யா அகாடமி இந்தியா. ஸோ சாகித்யா அகாடமி அப்படின்றது வந்து ரைட்டர் புக்ஸ் சம்மந்தப்பட்ட அவார்டு. ஸோ அதுலேயும் இவர் வந்து ஒரு மெம்பராகவும் இருந்திருக்காரு. அப்புறம் இவருடைய ஃபேமஸ் ஒர்க் எதெல்லாம் அப்படின்னா த மார்க் ஆஃப் விஷ்ணு, A History of Sikhs, The Train to Pakistan, Success Mantra, We Indians and Death at My Doorstep are some of his brilliant works. ஸோ இது எல்லாமே அவருடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸு. ஒரு ஒர்க்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு லெசனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர்த்தர் நோட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்த்தர் நோட் எதுக்காக நமக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் கவர்மெண்ட் நடத்துகிற எக்ஸாம்லேயோ இல்லை நம்ம எழுதுகிற கொஸ்டின் பேப்பர்லையோ ஆர்த்தர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் இதே இது நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் ரிலேட்டடான பேப்பர்ஸோ இல்லை ஜிகே ரிலேட்டடான பேப்பர்ஸ்லையோ ஆர்த்தர் அண்டு தேர் ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரியான புக் பேக்கில் உள்ள ஆர்த்தருடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்லேருந்து இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ்லேருந்து அவங்க வாங்கின அவார்டுலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் இருக்கும். ஸோ கண்டிப்பாக 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே என்னென்ன ஆர்த்தர்ஸ் அவங்க என்னென்ன ஒர்க் எழுதியிருக்காங்கன்றது ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். அவங்கள பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். The Portrait of a Lady, Unit 1 Prose, குஷ்வந்த் சிங். ஸோ the Portrait of a Lady அப்படின்னு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு லேடியை பற்றின போர்ட்ரைட் அப்படின்னா விவரிக்கிறது அல்லது அவங்களுடைய ஒரு லைஃப் சைஸ் இமேஜ், அதை தான் நம்ம போர்ட்ரைட் சொல்கிறோம். இங்கே குஷ்வந்த் சிங் வந்து அவருடைய கிராண்ட் மதரை பற்றி நமக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்றத லெசனில் பார்ப்போம். ஸோ ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக் கையில் இருந்தது அப்படின்னா அதை வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக் இல்லாதவங்க நம்மளுடைய வீடியோவே லைன் பை லைனாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை கொஞ்சம் கவனமாக பார்த்தானாலே லெசன் தெளிவாக புரிஞ்சிடும். Here a story that brings out the bond between the author and his loving grandmother. இந்த ஸ்டோரி வந்து ஆர்த்தருடைய லவ் பிட்வீன் கிராண்ட்மதர், ஆர்த்தருக்கும் கிராண்ட்மதருக்கும் உள்ள அன்பையும் பாசத்தையும் பற்றி தான் சொல்லுது. மை கிராண்ட்மதர், லைக் எவ்ரிபடிஸ் கிராண்ட்மதர், was an old woman. She had been old and wrinkled for the 20 years that I had known her. அதாவது என்னுடைய கிராண்ட்மதர் வந்து எல்லாருடைய கிராண்ட்மதர் மாதிரி தான். நான் பார்த்ததுலேருந்தே ரிங்கிள்டு அப்படின்னா சுருக்கங்கள் நிறைந்த, வயசான சுருக்கங்கள் நிறைந்த ஒரு பாட்டியாக தான் என் கண்ணுக்கு படுறாங்க. பீப்புள் செட் தட் ஹி ஹேட் ஒன்ஸ் பீன் யங் அண்ட் ப்ரிட்டி. ஆனால் பீப்புள் எல்லாம் சொல்கிறாங்க வந்து உங்கள் கிராண்ட்மதர் வந்து ஒன்ஸ் யங்காக இருக்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் அழகாகவும் இருந்தாங்க அப்படின்னு. அண்ட் ஹேட் எ ஹஸ்பண்ட் பட் தட் வாஸ் ஹார்டு டு பிலீவ். அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. பட் என்னால் அதை நம்புறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது. ஏன் அப்படின்னா மை கிராண்ட்ஃபாதர்ஸ் போர்ட்ரைட் ஹங் அபவ் த மேண்டல் பீஸ் இன் த ட்ராயிங் ரூம். ஸோ ஏன் அப்படின்னா என்னுடைய தாத்தாவுடைய ஃபோட்டோ வந்து போர்ட்ரைட் வந்து ரியல் சைஸ் ஃபோட்டோ வந்து எங்கள் வீட்டில் வந்து வெளியில் நாங்கள் மாட்டி வச்சுருக்கோம். ஸோ அதை பார்க்கும்போது he wore a big turban and a loose fitting clothes. His long white beard covered the best part of his chest. அப்போ அவர் பார்க்க எப்படி இருக்காரு அப்படின்னா ஒரு தொலைன்னு ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு, ஒரு டர்பன் வச்சுருக்காரு, அவருடைய அந்த தாடி வந்து அவருடைய நெஞ்சு வரைக்கும் இருக்குது. அப்போ அதுவும் அந்த தாடி வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ஒயிட் பியர்டு கவர்டு த பெஸ்ட் பார்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ அவரை பார்த்தா ரொம்பவே வயசான ஆள் மாதிரி தெரியுது. ஹீ லுக்டு அட்லீஸ்ட் 100 years old. அவரை பார்த்தாலே ஒரு 100 வருஷம் பழமையான 100 வருஷம் ஆன ஆள் மாதிரியே தெரியுது. ஹீ டிட் நாட் லுக் த ஷார்ட் ஆஃப் பர்சன் ஹூ வுட் ஹாவ் ஒய்ஃப் ஆர் சில்ட்ரன். அவரை பார்த்தாலே அவருக்கு வந்து ஒய்ஃபும் குழந்தைங்களும் இருக்கிற மாதிரியே தெரியலை. ஹீ லுக்ட் அஸ் இஃப் ஹீ குட் ஒன்லி ஹாவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கிராண்ட் சில்ட்ரன். அவரை பார்த்தா நிறைய பேரனும் பேத்திகளும் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஒய்ஃபோ குழந்தைகளோ இருக்கிற அளவுக்கு அவருடைய வயசு தெரியலை, ரொம்ப அதிக வயசான மாதிரி தெரியுது. As for my grandmother, being young and pretty, the thought was almost revolting. She often told us of the
games she used to play as a child that seemed quite absurd and undignified on her part, and we treated it like the fables of the prophet she used to tell us. அதாவது அவங்க தாத்தாவுக்கு வந்து அந்த அளவுக்கு வயசான ஒரு தோற்றம் இருக்குது, ஆனால் பாட்டி இப்போ தான் கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுறாங்க. அப்படிங்கும்போது எங்கள் பாட்டிக்கு இவர் தான் ஹஸ்பண்ட் அப்படின்றதுல எனக்கு நம்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வந்து அது எந்த மாதிரி அப்படின்னா, பாட்டி வந்து நிறைய கேம்ஸ் வந்து சின்ன வயசில் விளையாண்டதாக சொல்லுவாங்க. அப்படி விளையாண்ட கேம்ஸ் எல்லாமே வந்து வினோதமான கேம்ஸாக இருக்கும், சில டைம் முட்டாள்தனமான கேம்ஸாக கூட இருக்கும். ஸோ அந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஒரு ப்ராஃபிட் அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசி வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தையோ இல்லை நடக்க போகிற விஷயத்தையோ நமக்கு தெரியாத நம்ம பார்த்திராத ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம எப்படி கேட்டுட்டு நம்பிட்டு இருப்போமோ அது மாதிரி தான் என்னுடைய பாட்டிக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு நான் நம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு குஷ்வந்த் சிங் சொல்கிறாரு. She had always been short and fat and slightly bent. அதாவது என்னுடைய கிராண்ட் மதர் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஷார்ட் குட்டையாக இருப்பாங்க, கொஞ்சம் ஃபேட்டாக குண்டாக இருப்பாங்க, ஸ்லைட்லி பெண்ட் கொஞ்சம் கூணு விழுந்தவங்களாக இருப்பாங்க. ஹர் ஃபேஸ் வாஸ் எ கிரிஸ் கிராஸ் ஆஃப் ரிங்கிள்ஸ் ரன்னிங் ஃப்ரம் எவ்ரிவேர் டு எவ்ரிவேர். அவங்களுடைய ஃபேஸ் வந்து குறுக்கு நெடுக்காக வந்து கோடுகள், அதாவது அந்த சுருக்கங்கள் நிறைந்திருக்கும். நோ வி வேர் சர்டின் சி ஹேட் ஆல்வேஸ் பீன் அஸ் வி ஹேட் நோன் ஹர். நாங்கள் பார்த்ததுலேருந்து எங்கள் பாட்டி அதே மாதிரி தான் இருக்காங்க, அதுக்கப்புறம் வயசாக முடியாத அளவுக்கு முதிர்ச்சியானவங்களாக இருக்காங்க. ஓல்டு, ஸோ டெரிஃபுல்லி ஓல்டு தட் ஷி குட் நாட் ஹேவ் க்ரோன் ஓல்டர். இதுக்கப்புறம் அவங்களால ஓல்டர் ஆக முடியாத அளவுக்கு ஃபுல்லாக அவங்க ஓல்டு ஆகிட்டாங்க. அண்ட் ஹேட் ஸ்டேய்ட் அட் த சேம் ஏஜ் ஃபார் 20 years. ஆனால் பார்க்கும்போது நாங்கள் 20 years-ஆக எங்கள் பாட்டி இதே மாதிரி தான் இருக்கிறாங்க. பட் ஆனாலும் ஷி குட் நெவர் பீன் பிரிட்டி பட் ஷி வாஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். இருந்தாலும் அவங்க இன்னமும் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கிறாங்க. ஷீ ஹோபிள்ட் அபவுட் த ஹவுஸ் இன் ஸ்பாட்லெஸ் ஒயிட் வித் ஒன் ஹேண்ட் ரெஸ்டிங் ஆன் ஹர் ஒயிட் டு பேலன்ஸ் ஹர் ஸ்டூப் அண்ட் த அதர் டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் ஹர் ரோசரி. எப்படி அப்படின்னா, ஒரு கையில் வந்து அவங்களுடைய இடுப்பை பிடிச்சிட்டு சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு, இன்னொரு கையில் வந்து ரோசரி அப்படின்னா ஜெபமாலை இருக்கு இல்லையா, அதை கையில் வச்சுட்டு 3 தட்டு ஏதாவது ப்ரேயர் பண்ணிகிட்டே குறுக்கு நடுக்க மெல்ல நடந்து போவாங்க. Her silver locks were scattered untightly over her pale, buckered face, and her lips constantly moved inaudible prayer. Yes, she was beautiful. She was like the winter landscape in the mountain, an expanse of pure white serenity, breathing at peace and contentment. அப்போ என்னதான் இருந்தாலும் அவங்க பாட்டி அழகாக இருந்தாங்க. அவங்க the winter landscape in the mountain, an expanse of pure white serenity, breathing at peace and contentment. அப்போ என்னதான் இருந்தாலும் அவங்க பாட்டி அழகாக இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் கூண் விழுந்திருந்தாங்க, கொஞ்சம் பெண்ட் ஆகி கொஞ்சம் ஃபேட்டாகவும் இருந்தாங்க. அவங்க எப்பயுமே தன்னுடைய ஒரு கையை வந்து இடுப்பில் வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் ஜெபமாலையை வச்சுட்டு ஏதோ ஒரு ஜெபத்தை வாய்க்குள்ள சொல்லிகிட்டே அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டே இருந்தாங்க. அப்படி இருந்தால் கூட அவங்களுடைய கிராண்ட் மதரை ஆர்த்தர் எந்த அளவுக்கு சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு வின்டர் சீசனில் வந்து எப்படி வந்து மவுண்டெயினுக்கு கீழே இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் பார்க்குறதுக்கு பச்சை பசேன்னு அழகாக இருக்கோ அந்த மாதிரி அவருடைய கிராண்ட் மதரும் அழகாக இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் வந்து ரொம்ப ஒயிட், பியூர் ஒயிட் வந்து அவங்களுடைய கிட்டத்தட்ட அவங்களுடைய எல்லா முடியும் வந்து ஒயிட் ஆகிடுச்சு. ஸோ தூய வெள்ளையில் பறந்த சமாதானம் அப்புறம் மன நிம்மதியும் கூடிய ஒரு உருவமாக அவங்களுக்கு வந்து அவங்க பாட்டி தெரிஞ்சாங்க அப்படின்னு அவர் வந்து ஆர்த்தர் வந்து நமக்கு சொல்கிறாரு. My grandmother and I were good friends. My parents left me with her when they went to live in the city and we were constantly together. ஸோ கிராண்ட்மதரும் நானும் ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய அப்பா அம்மா வந்து எப்போல்லாம் சிட்டிக்கு போகிறாங்களோ அப்போல்லாம் என்னை வந்து கிராண்ட்மதர்கிட்ட விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. She used to wake me up in the morning and get me ready for school. She said her morning prayer in a monotonous sing-song while she bathed and dressed me in the hope that I would listen and get to know it by heart.
என்னை எப்போதுமே என்னுடைய பாட்டி மார்னிங் எழுப்பி விடும்போதும் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு குளிக்க வைக்கும்போதும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரேயர் சாங்கை பாடிட்டே என்னை வந்து கிளப்பி விட்டுட்ருப்பாங்க. எதுக்காக அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் அவங்க அந்த மாதிரி செய்யும்போதாவது நான் அந்த ப்ரேயர் சாங்கை வந்து மனப்பாடம் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஐ லிசன்ட் பிகாஸ் ஐ லவ்டு ஹெர் வாய்ஸ் பட் ஐ நெவர் பாதர்ட் டு லேர்ன் இட். தென் ஷீ வுட் ஃபெச் மை வுடன் ஸ்லேட் which she had already washed and blasted with yellow chalk. அப்போ நான் வந்து அதை கேட்பேன். எதுக்காக அப்படின்னா, என்னுடைய பாட்டியினுடைய குரல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதுக்காக கேட்பேன். ஆனால் அதை நான் கற்றுக்கிட்டவே மாட்டேன், கற்றுக்கிடணும்னு நினச்சது கூட கிடையாது. ஸோ இது முடிஞ்ச உடனே என்னுடைய பாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு என்னுடைய உட்டன் ஸ்லேடையும் ஒரு சாக் பீஸையும் நீட்டாக எடுத்து வச்சுருப்பாங்க. and a tiny earthen ink pot and a red pen, tie them all in a bundle and hand it to me. எனக்கு தேவையான பென்னு, அப்புறம் அதுக்கு தேவையான இங்க் பாட்டு, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன பண்டலாக வந்து மேக் பண்ணி அதை எனக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக வச்சுருப்பாங்க. ஆஃப்டர் a breakfast of thick stale chapati with a lit butter and a sugar spread on it, we went to school. She carried several stale chapatis with her for the village dogs. நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புவோம். எங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பொதுவாக என்ன இருக்கும் அப்படின்னா, சப்பாத்திக்கு மேலே வந்து லைட்டாக பட்டர் விட்டு அதில் சுகர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ அதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. எங்கள் பாட்டி எனக்கு மட்டும் அந்த சப்பாத்தியை கொடுக்க மாட்டாங்க, அங்கே உள்ள தெருநாய்களுக்கும் அவங்க உணவு அளிக்கிறதுக்காக அந்த சப்பாத்தியை எடுத்துகிட்டு வருவாங்க. My grandmother always went to school with me because the school was attached to the temple. The priest taught us the alphabet and the morning prayer. ஸோ அந்த ஸ்கூல் அப்படின்றது வந்து தனியாக ஸ்கூல் இருக்கிற மாதிரி இருக்காது, அது வந்து ஒரு டெம்பிளோட அட்டாச் ஆகியிருக்கும். ஸோ பாட்டி என் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னைய ஸ்கூலில் விடுறதுக்கு அவங்களும் கூடயே வந்துட்டு என்னைய ஸ்கூலில் விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெம்பிளில் இருப்பாங்க. அந்த டெம்பிளில் உள்ள மேனுஸ்கிரிப்டெல்லாம் அவங்க ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து எங்களுக்கு ப்ரீஸ்ட் தான் பாடம் நடத்துவார். அந்த ப்ரீஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எங்களுக்கு மார்னிங் ப்ரேயரும் அப்புறம் அன்றைக்கி தேவையான ஆல்ஃபபெட்டும் எங்களுக்கு சொல்லித் தருவார். While the children sat in rows on either side of the veranda singing the alphabet or the prayer in a chorus, my grandmother sat inside reading the scriptures. எப்போ நாங்கள் குழந்தைங்க எல்லாருமே அந்த கோயில் வராண்டாவில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் எதிர்த்தாக்கில் உட்காந்து எங்களுடைய அன்னைக்குள்ள பாடங்களை நாங்கள் ரீசைட் பண்ணிகிட்ருப்போம், சத்தம் போட்டு ரிப்பீட் பண்ணி சொல்லிகிட்ருப்போம். இந்த டைமில் வந்து என்னுடைய பாட்டி உள்ளே இருக்கிற அந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிகிட்ருப்பாங்க. when we had both finished, we would walk back together. This time the village dogs would meet us at the temple store. They followed us to our home, growling and fighting with each other for the chapatis we threw to them. இது முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது அந்த கோயிலுடைய வாசலில் அந்த நாய்கள் எல்லாமே எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் அந்த நாய்களுக்கு வந்து நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பாடு போடுவேன், நீ தான் ஃபஸ்ட்டு சாப்பாடு போடுவேன் அப்படின்ட்டு பாட்டியும் பேரனும் சண்டை போட்டு அந்த சப்பாத்தியை வந்து அந்த நாய்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு திரும்பி போவாங்க. When my parents were comfortably settled in the city, they sent for us. That was a turning point in our friendship. Although we shared the same room, my grandmother no longer came to school with me. I used to go English school in a motor bus. There were no dogs in the street and she took a feeding sparrows in the country yard of our city house. ஸோ என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து அங்கே செட்டில் ஆகுறாங்க. சிட்டியில் செட்டில் ஆனதுக்கப்புறம் என்னையும் பாட்டியும் திரும்ப சிட்டிக்கு கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. ஸோ அங்கே நான் ஒரு இங்கிலீஷ் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறேன். அப்படி ஜாயின் பண்ணும்போது என்னுடைய பாட்டி அங்கே என்னையை வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்கு வர்றதில்லை. நான் ஒரு மோட்டார் பஸ்ஸில் தான் என்னுடைய ஸ்கூலுக்கு போக வேண்டியதாக இருந்தது. ஸோ வழி நெடுக அவன் அந்த நாய்களை வந்து பார்த்த மாதிரி இங்கே எந்த நாய்களும் கிடையாது. ஸோ பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, நாய்களுக்கு பதிலாக தன்னுடைய வீட்டுக்கு மேலேயே வரக்கூடிய ஸ்பேரோ, அதாவது குருவிகள், சிறு சிறு பறவைகளுக்கு வந்து உணவளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. As the years rolled by, we saw less of each other. For some time, she continued to walk me up and get me ready for school. When I came back, she would ask me what the teacher had taught me. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாங்கள் பேசிக்கிறதே கம்மியாயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் நான் ஸ்கூல் முடித்து வரும்போது அன்றைக்கு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு எங்கள் பாட்டி என்கிட்ட கேட்பாங்க. ஐ வுட் டெல் ஹர் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் லிட்டில் திங்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் சயின்ஸ் அண்ட் லேர்னிங், த லா ஆஃப் கிராவிட்டி, ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல், the world being round, etc. This made her unhappy. She could not help me with my lessons. She did not believe in the things that taught at the school. Was distrusted that there was no teaching about God and the scriptures.
ஸோ பாட்டிகிட்ட வந்து அவன் எவ்வளவோ சொல்கிறான், இங்கிலீஷ் நிறையா கற்றுத் தராங்க, இங்கிலீஷ்லேயே நிறைய தியரம்ஸ் இருக்குது, அதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, நிறைய பிரின்சிபல்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதும் பாட்டிக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல. ஏன் அப்படின்னா பாட்டி வந்து கடவுளை பற்றியும் ஸ்கிரிப்சர்ஸ் பற்றியும் சொல்லிக் கொடுக்காத விஷயம் எதுவுமே அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான நிறைவான ஒரு டீச்சிங்காக தெரியலை. ஒன் டே ஐ அனௌன்ஸ்டு தட் we were being given music lesson. She said nothing but her silence meant disapproval. She rarely talked to me after that. ஒரு நாள் நான் போயிட்டு எங்கள் ஸ்கூலில் மியூசிக் கூட கற்று தராங்கன்னு நான் சொன்னேன். பட் அது கூட பாட்டிக்கு சந்தோஷத்தை தரல. அவங்க அதுக்கப்புறம் எதுவுமே என்கிட்ட பேசலை. when I went up to university, I was given a room of my own. The common link of friendship was snapped. My grandmother accepted her seclusion with resignation. She rarely left her spinning wheel to talk to everyone. From sunrise to sunset, she sat by her wheel spinning and reciting prayers only in the afternoon. She relaxed for a while to feed the sparrows while she sat in the veranda breaking the bread into the little bites. Hundreds of little birds collected round her, creating a veritable bedlamp of sharping. அதாவது யூனிவர்சிட்டி போனதுக்கப்புறம் ஆர்த்தருக்கு வந்து தனி ரூம் கொடுத்துட்றாங்க. இந்த தனி ரூம் கொடுத்ததுலேருந்து இவங்க 2 பேரும் இன்னுமே விலக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ பாட்டியோட ஒரே வேலை என்னவாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பேரோஸ்க்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது மட்டும்தான். இதை தாண்டி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வீல் சேர்லேருந்து அந்த டே முழுக்க எந்திரிச்சு வர்றதே கிடையாது. எப்போ அந்த பறவைகளுக்கு உணவளிக்காங்களோ அப்போ மட்டும்தான் அந்த வீல் சேர்லேருந்து அவங்க எழும்பி வெளியில் வராங்க. அது வரைக்கும் அவங்க வர்றதே இல்லை. அதர் ஆன் ஹெர் ஷோல்டர், சம் ஈவன் சேட் ஆன் ஹெர் ஹெட். ஸோ இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கும்போது அந்த பறவைகள் வந்து அந்த பாட்டியினுடைய ஷோல்டர்லேயும் தலைமையிலையும் இருக்குது. ஸோ இது ஒன்று தான் பாட்டியை சந்தோஷப்படுத்துகிற விஷயமா இருக்குது. ஷீ ஸ்மைல்டு பட் நெவர் ஷூட் தெம் அவே. இட் யூஸ்ட் டு பி த ஹாப்பியஸ்ட் ஆஃப் அவர் ஆஃப் த டே. அதாவது இந்த ½ அந்த பறவைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற இந்த டைம் தான் அந்த பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு டைமாக இருந்திருக்கு. when I decided to go abroad for further studies, I was sure my grandmother would be upset. I would be away for 5 years. And at her age, one could never tell, but my grandmother could. She was not even sentimental. She came to leave me at the railway station, but did not talk or show any emotion. Her lips moved in prayers. Her mind was lost in prayers. Her fingers were busy till the bead of her rosary. Silently she kissed my forehead, and when I left I cherished the most imprint and perhaps the last sign of physical contact between us. ஸோ யூனிவர்சிட்டி எஜுகேஷனுக்கு அப்புறம் ஆர்த்தரை வந்து ஃபாரினில் படிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ போகும்போது கூட இந்த பாட்டி சென்டிமெண்டலாக எந்த விஷயத்தையும் பண்ணலை. இவனை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்காங்க. அப்போ கூட அவங்க ப்ரேயர் சொல்லிகிட்டே இருக்காங்க. இவனை எந்த ஒரு வார்த்தை கூட சொல்லி போயிட்டு வா அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லலை. பட் கடைசியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாட்டி இவனுடைய தலையில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு போயிட்டு வான்ற மாதிரி ஒரு சைன் காட்டுறாங்க. ஸோ ஆர்த்தருக்கு என்ன பயம் அப்படின்னா இதுதான் ஒரு கடைசி ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்டாக இருக்குமோ தனக்கும் தன்னுடைய பாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு அவன் அங்கேருந்து அவனுடைய ஃபாரின் அந்த ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணுறான். பட் தட் வாஸ் நாட் ஸோ. பட் அது அப்படி நடக்கலை. ஏன் அப்படின்னா ஆஃப்டர் 5 years I came back home and was met by her at the station. She did not look a day older. She still had no time for words, and while she clasped me in her arms, I could hear her reciting her prayers. Even on the first day of my arrival, her happiest moment were with her sparrow, who she fed longer and with frivolous rebuks. இது ஏன் அப்படின்னா திரும்ப ஃபாரின்லேருந்து வரும்போதும் பாட்டி அதே மாதிரி தான் இருந்தாங்க. ஏன் ஒரு நாள் கூட அவங்களுக்கு வயசான மாதிரி தெரியலை. எப்படி பார்த்துட்டு போனானோ அதே மாதிரியே தான் பாட்டி வந்து இருந்தாங்க. ஈவன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பிக்கப் பண்ண கூட வந்திருந்தாங்க. சரி, ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துட்டு திரும்ப அவர் போகும்போது மறுபடியும் வீட்டில் அவங்களுடைய வேலை ப்ரேயர் பண்ணுறது, அப்புறம் அந்த சின்ன சின்ன குருவிகளுக்கு சாப்பாடு போடுறது, இதை மட்டும்தான் அப்போ வரைக்கும் அவங்களுடைய வேலையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஈவினிங் a change came over her. She did not pray. She collected the women of the neighborhood, got an old drum and started to sing. For several hours she thumped the sagging skins of the dilapidated drum and sang of the homecoming of warriors. We had to persuade her to stop to avoid overstraining.
That was the first time since I had known her that she did not pray. ஸோ வழக்கம் போல் பாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்னிங் ப்ரேயர் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா மார்னிங் ப்ரேயர் பண்ணாமல் அந்த ஊரில் உள்ள பக்கத்தில் உள்ள எல்லாத்தையுமே கூப்பிட்டு அவங்க பக்கத்தில் உள்ள எல்லா பெண்களையுமே கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பஜனை சாங் மாதிரி பாட ஆரம்பிக்காங்க. அந்த பஜனை சாங் என்ன அப்படின்னா ஒரு சோல்ஜரை பற்றி. இவங்க இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு புதுசாக இருந்திருக்கு. இருந்தாலும் பாட்டி வந்து நிறுத்தாமல் அதே திரும்ப திரும்ப பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம் பாட்டி போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எதையுமே கேட்காம பாட்டி அதே திரும்ப திரும்ப பண்ணுறாங்க. இது வந்து ஆர்த்தருக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் பாட்டியை பார்த்ததுலேருந்து ஒரு நாள் கூட பாட்டி ப்ரேயர் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. பட் இப்போ இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணாமல் இருக்கிறது வந்து ஆர்த்தருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி யோசனையாகவே இருந்திருக்கு. The next morning she was taken ill. It was mild fever and the doctor told us that it would go. But my grandmother thought differently. She told us that her end was near. She said that since only few hours before the close of the last chapter of her life, she had omitted to pray. She was not going to waste any more time talking to us. ஒரு நாள் இந்த மாதிரி இவங்க பஜனை பண்ணிட்டு முடிஞ்ச உடனே அடுத்த நாள் பாட்டிக்கு ஃபீவர் ஆகுது, உடம்பு சரியில்லாமல் போகுது. டாக்டரை கூப்பிட்றோம். டாக்டர் ஒரு நார்மலான ஃபீவர் தான் சொல்கிறாரு. ஆனால் பாட்டி சொல்கிறது அதற்கு முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. என்னுடைய இறுதி நாட்களை நான் நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் நான் ப்ரேயர் பண்ணாமல் இருந்துட்டேன். ஸோ இனியும் உங்கள்கிட்ட பேசிட்டு என்னுடைய ப்ரேயர் பண்ணுற டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நான் திரும்பவும் ப்ரேயர் பண்ண போகிறேன். என்னுடைய இறுதி நேரத்தை நான் நெருங்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. We protested, but she ignored our protests. She lay peacefully in bed, playing and telling her beads. Even before we could suspect, her lips stopped moving, and the rosary fell from her lifeless fingers. A peaceful pallor spread on her face, and we know that she was dead. ஸோ நீங்கள் அப்படி பண்ண வேணாம், ஸ்ட்ரெயின் பண்ண வேணான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். பட் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் பாட்டி வந்து அவங்களுடைய ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் எதிர்பார்க்கும் போதே பாட்டியோட லிப்ஸ் ஸ்டாப் ஆகிட்டு அவங்களோட கைகளில் இருந்து அந்த ரோசரி தவறி கீழே விழுந்தது. அவங்களுடைய முகம் முழுக்க ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு விதமான ஒரு கவலை நிறைந்த ஒரு சுபாவம் அப்படி பரவ ஆரம்பிச்சிது. ஸோ இதிலிருந்து எங்களுக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னா பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்றது. We lifted her off the bed and as is customary laid her on the ground and covered her with a red shot. After a few hours of mourning, we left her alone to make arrangements for her funeral. In the evening, we went to her room with a crude stranger to take her to be cremated. The sun was setting and had lit her room and veranda with the blaze of golden light. We stopped halfway in the courtyard, all over the veranda and in her room, right up to where she lay dead and stiff, wrapped in the red straw. Thousands of sparrows sat scattered on the floor. There was no chirping. We felt sorry for the birds and my mother fetched some bread for them. ஸோ பாட்டி இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் பாட்டியோட அந்த உடலை ஃபுல்லாக நாங்கள் ஒரு ரெட் கலர் துணி வச்சு கவர் பண்ணிட்டோம். அப்புறம் பாட்டியை அந்த இடத்துல வச்சு நாங்கள் மோர்னிங், அதாவது ரொம்ப அழுதோம், ஒப்பாரி வச்சோம். அழுது எங்களுடைய கவலைகள் எல்லாத்தையுமே இது பண்ணதுக்கப்புறம் பாட்டி அந்த ரூமில் தனியாக விட்டுட்டு நாங்கள் எல்லோரும் அவங்களுடைய இறுதிச் சடங்குக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணதுக்காக வெளியில் வந்துட்டோம். இது முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் நாங்கள் அவங்களுடைய ரூமுக்கு போகும்போது அவங்களுடைய ரூமும் வராண்டாவும் ஒரு கோல்டன் கலர் லைட்டால் நிரம்பி இருந்தது. ஸோ சன் வந்து இது அவங்களுக்காக பண்ணியிருந்தது. வழக்கம் போல் அந்த டைமில் வரக்கூடிய எல்லா ஸ்பேரோ, எல்லா அந்த சின்ன சின்ன பறவைகளும் குருவிகளும் பாட்டியை தேடி வந்திருந்தது. ஆனால் பாட்டியால் எழும்பி வர முடியாதுன்றதுனால ஆர்த்தரோட அம்மா அந்த பறவைகளுக்கு சில சாப்பாடுகளை எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க. பட் அது என்ன நடக்கு அப்படின்னா she broke it into little crumbs the way of grandmother used to do and throw it them. The sparrows took no notice of the bread. When we carried my grandmother's scraps off, they flew away quietly. Next morning, the sweeper swept the bread crumbs into the dustbin. ஸோ அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பறவைகளை வந்து மறுபடியும் வந்து பாட்டி எந்த மாதிரி வந்து சாப்பாடு வந்து போடுவாங்களோ அதே மாதிரி வந்து அந்த பறவைகளுக்கு அந்த அந்த ரொட்டு திண்டுகளை வந்து ப்ரெட்டை வந்து பிச்சு போட்டாங்க. பட் அந்த பறவைகள் அதை நோட்டீஸ் கூட பண்ணலை. கடைசியாக வந்து அடுத்த நாள் அந்த பாட்டியோட உடலை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அந்த பறவைகள் அமைதியாக பறந்து போயிடுச்சு, எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல். லாஸ்ட் அந்த
ப்ரெட்டையும் அந்த சாப்பாட்டையும் அடுத்த நாள் ஸ்வீப்பர்ஸ் தான் அது வந்து க்ளீன் பண்ணாங்க. ஸோ உண்மையான அன்பு வந்து பறவைகள்கிட்டையும் அந்த பாட்டி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த லெசனில் இருந்து நம்முடைய மூத்தவர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு நம்ம மேலே பாசமாக இருந்திருக்காங்க, ரிலீஜியஸான லைஃப் வாழ்ந்திருக்காங்க, மற்ற உயிர்களை எந்த அளவுக்கு மதிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த லெசன் மூலமாக நம்ம கற்றுக்க முடியும். ஸோ இந்த லெசன் அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் லெசன், ஒண்டர்ஃபுல் லெசன். நம்ம வீட்டில் உள்ள எல்லா பெரியவர்களையும் நம்ம மதிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவுக்கு இந்த லெசன் எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். இந்த லெசனுடைய புக் பேக் எக்ஸசைஸ், கொஸ்டின் ஆன்சர், பேராகிராஃப் இது எல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.